பப்பி ஒரு சிறிய கைவினைப் பொருளான மர பொம்மை சிறுவன். அவன் கண்கள் பளபளக்கும் மற்றும் மிகவும் தைரியமானவன். மாஸ்டர் ஆரோன் வயதான அன்பான பொம்மலாட்ட கலைஞர், பப்பியின் படைப்பாளி. மின்னும் நண்பர்கள் பப்பியை போன்ற பிற பொம்மைகள்: ஒரு நடனமாடும் முயல், ஒரு பாடகர் ஆந்தை, ஒரு சாகசக்கார பூனை. இருண்ட மாயாவி ஒரு மந்திரவாதி பொம்மைகளின் ஆத்மாவை மேஜிக் பெட்டிக்குள் அடைத்து வைத்திருக்கிறான். மாஸ்டர் ஆரோனின் பொம்மை கடையில் அழகான மரபொம்மைகள் நிறைந்திருந்தன. அவற்றுள் பப்பி என்ற பொம்மை தூங்கும்போது மட்டும் உயிர் பெறும் அதிசயம் கொண்டது. அவன் கண்கள் பளபளக்கும், எப்போதும் சாகசங்களுக்கு தயாராக இருப்பான். ஒரு நாள் இரவு பப்பி தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு பயங்கர சத்தம் கேட்டது. கண்ணை திறந்து பார்த்தால் கடைக்குள் ஒரு இருண்ட மாயாவி நுழைந்திருந்தான். அவன் கையில் ஒரு மினுமினுக்கும் ஆனால் இருண்ட மேஜிக் பெட்டி இருந்தது. மாயாவி பப்பியின் நண்பர்களான நடனமாடும் முயல், பாடகர் ஆந்தை, சாகசக்கார பூனை போன்ற பொம்மைகளின் ஆத்மாக்களை அந்த மேஜிக் பெட்டிக்குள் இழுத்து அவற்றை வெறும் மரக்கட்டைகளாக மாற்றிவிட்டான். ஆஹா, இந்த பொம்மைகளின் சந்தோஷ ஆத்மாக்கள் எனக்கு சொந்தம் என்று மாயாவி சத்தமிட்டான். பப்பிக்கு மிகவும் பயமாக இருந்தது. ஆனால் தன் நண்பர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவனை தைரியப்படுத்தியது. மாயாவி பெட்டியுடன் மறைந்ததும் பப்பி தன் குட்டி கால்களால் அவனை பின்தொடர்ந்தான். மாயாவி ஒரு பழைய தூசி படிந்த அறையில் அந்த மேஜிக் பெட்டியை வைத்துவிட்டு அதன் மேல் ஒரு பெரிய பூட்டை போட்டுவிட்டான். பப்பிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்போது அவனது மின்னும் கண்கள் ஒரு யோசனையை அளித்தன. அவன் அறையிலிருந்த சில கயிறுகளையும் சுத்தியலையும் எடுத்தான். ஒரு கயிற்றை சுத்தியலுடன் இணைத்து அதை ஒரு கொக்கி போல பயன்படுத்தி பெட்டியின் பூட்டை உடைக்க முயன்றான். முதல் சில முயற்சிகள் தோல்வியடைந்தன. நண்பர்களே, நான் உங்களை மீட்டு வருவேன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு பப்பி மீண்டும் முயற்சித்தான். கடைசியாக ஒரு பெரிய சத்தத்துடன் பூட்டு உடைந்தது. மேஜிக் பெட்டி பிறந்தவுடன் பப்பியின் நண்பர்களின் பிரகாசமான ஆத்மாக்கள் வெளியே வந்து அவர்களின் மர உடல்களுடன் இணைந்தன. நடனமாடும் முயல் துள்ளி குதித்தது. பாடகராந்தை இனிமையாக பாடியது. சாகசக்கார பூனை தன் வாலை குலுக்கியது. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்றனர். பப்பி, நீதான் எங்களின் உண்மையான ஹீரோ என்று நண்பர்கள் அனைவரும் ஆர்ப்பரித்தனர். மாயாவி தனது திட்டங்கள் தோல்வியடைந்ததைக் கண்டு கோபத்துடன் அங்கிருந்து ஓடிவிட்டான். பப்பி தனது நண்பர்களுடன் சந்தோஷமாக வீடு திரும்பினான். மறுநாள் காலை மாஸ்டர் ஆரோன் கடைக்கு வந்தபோது எல்லா பொம்மைகளும் தங்கள் இடத்தில் சந்தோஷமாக இருப்பதைக் கண்டார். பப்பியின் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் இருப்பதை மட்டும் அவர் கவனித்தார். பப்பிக்கு தெரியும், அவன் ஒரு சாதாரண மரபொம்மை அல்ல. அவன் ஒரு மின்னும் பொம்மலாட்ட கலைஞன், தன் நண்பர்களை காப்பாற்றும் தைரியம் கொண்டவன்.